மீந்து போன பழைய சோத்தில் நீ தோசை பண்ண போகிறேன். பார்த்துங்க, நல்லா தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சி பவுலில் போட்டுக்குவோம். ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்குவோம். கூட ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தேவைன்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இதை மிக்சியில் நல்லா தோசை பதத்துக்கு அரைச்சிக்குவோம். ஒரு பவுல் எடுத்துங்க. இந்த பவுலில் 1 ஸ்பூனு ரவா போட்டுங்க. கூடவே அரைச்சி வச்சுக்கிற இந்த பழைய சோறை இதில் கலந்துக்குங்க. தோசை மாதிரி தோசை மாவு அளவுக்கு அரைச்சிக்கணும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிப்பியே ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தோசை மாவுலாம் இல்லாத நேரத்தில் டக்குனு இந்த மாதிரி பழைய சோறு மீந்து போயிருந்தா இந்த மாதிரி பண்ணி உடனே பசங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். அடுத்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடுசாக, அதையும் இதில் போட்டுங்க. புது விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுமாரி பழைய சோறு மீன் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ ஆனியனு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ தோசை சுட்டுருவோம். தோசைகளை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். தயிர்லாம் சேர்த்துக்கிறதுனால தோசை நல்லா புளிப்பா நல்லா சுவையாக இருக்கும். கல் சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்குவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுங்க. சூடாக பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்லா சிம்மில் வச்சே சுடணும். பரட்டி போட்ட வேண்டியதான். நல்லா முருகலாக இருக்குல்ல, இது முருகலாக வெந்துருக்கு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. அது மாதிரி தோசையை ஒரு தட்டுக்கு மாற்றிக்குவோம். இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு கரண்டியை ஊற்றி சுட்டு எடுத்துக்குவோம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா சுட்டு எடுத்துங்க. பாருங்க, சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு சாம்பார் பாருங்க, அருமையான காம்பினேஷனு. இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். பழைய சோறு மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும்.